ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். அது என்ன நாள்னு இந்த வீடியோக்குள்ளே போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் எங்கள் வாழ்க்கையில். அதனால இந்த நாளை வந்து நம்ம எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராவின், என்னடா பின்னாடி கரடி குட்டி மாணிக்கு தெரிகிற வீடியோவில்? என் முடி பின்னாடி கருகிற மணிக்கு இருக்கு. இந்த கருகுது முடி. அது ஒவ்வொரு முடி தொங்கிட்டு வருது. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிடு. உன்னை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த புகைக்குள்ளேருந்து வர கரடி குட்டி மடிக்க தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கெங்கே வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்ப்போம். நம்மளோட செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரியில் பார்ப்போம். ராவின் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறானா கொடுக்கலையான்னு முதல்ல பார்ப்போம். நான் ராவினுக்கு ஒன்றுமே கொடுக்கல. தலைவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு ரெட்டை குடும்பி போட்டலான்டா ராவின். இன்னும் பாப்பா பிறக்கிறதுக்கு இன்னும் 1 மாதத்துக்கு மேலே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட முக்கியமான நாள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப மறக்க முடியாத தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி ஃப்ரெண்ட்ஸ். 2nd வெட்டிங் ஆனிவர்சரி. ரொம்ப ஜாலியாக இருக்குது. 2 வருஷம் எப்படி போச்சுன்னு இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாகவும் போச்சு. ரொம்ப கஷ்டங்களும் வந்துச்சு. கஷ்டங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக வந்து நம்ம கொண்டு போக கற்றுக்கணும். நிறையா லேர்ன் பண்ணணும். நானும் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ராவினும் நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே எங்களோட லைஃப் வந்துட்டு இப்படி ஜாலியாக போகணும். என்ன இன்பங்கள் துன்பங்கள் வந்தாலும் 2 பேரும் இணைந்து ஷேர் பண்ணி ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் வெற்றிகரமாக முடிக்க ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எல்லோரும் இந்த மாதிரி தான். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்கள் வரும்போது நம்ம வந்து துவண்டு போயிடக்கூடாது. நம்ம வந்து இதுவும் கடந்து போகும்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஆலிஸ்வெல், நம்ம விஜய் சார் சொல்கிற மாதிரிக்கு ஆலிஸ்வெல்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி தான் நானும் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாம் மாறும். எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. 2nd வெட்டிங் ஆனிவர்சரியை வந்து ஆண்டவர் எனக்கு செலிப்ரேட் பண்ண கிருபை கொடுத்துருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப டைமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கல, எதுவுமே எடுக்கல. இப்போ தான் கிளம்பி போகிறோம். போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வரலாம். ஈவினிங் வந்து நம்ம கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா, ஜம்ஜம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து இப்போ நான் கேரளா சாரீ தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு இப்போ ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் வந்து சரி, கேரளா சாரீ என்கிட்ட இல்லை, அதனால் அந்த சாரீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ராவின் வந்து என்கிட்ட ட்ரெஸ் இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் சாரீ இருக்கலாமேன்னு நான் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு அதிலே வந்து ரொம்ப ஒரு சாரீ பிடிச்சிருந்து அதை எடுத்துகிட்டேன், அந்த சாரியை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு செம்ம டயர்டு ஃப்ரெண்ட்ஸ். சரியான வெயில் மதுரையில். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். ஈவினிங் வந்துட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இப்போ போய் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டோம். வரும்போது சரியான பசி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் சாப்பாடு அங்கேயே கடையிலே வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து நல்லா மீன் குழம்பு, நல்லா நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசை. அதனால் மீல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். நான்வெஜ் மீல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி அதைத்தான் நம்ம நல்லா சாப்பிட போகிறோம். ஃபுல் கட்ட போகிறோம். அப்படி எல்லாமே இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து நல்லா இலையை வச்சு நல்லா அப்படியே ஒரு விருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி எதுவுமே நாங்கள் சமைக்கலை. காலையில் தோசை ஊற்றி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நான் வந்து சாரீ வந்துட்டு கேரளா சாரீ எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நீ ப்ளவுஸ் தான் நீ ரெடி பண்ணணும், ஏதாவது மேட்ச் ஆகிற ப்ளவுஸை தூக்கி போட்டுறணும்னு நினச்சிருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்பிட்லாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல், இது வந்து சௌச்சௌ கூட்டு, மோர், சாம்பார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி குழம்பு. செம்மையாக இருக்கும் இந்த கடையில். அடுத்து இது மீன் குழம்பு. இது வந்து மீன் பொரிச்ச மீன் கொடுத்துருக்காங்க. ரசத்தை மட்டும் வைக்க மறந்துட்டாங்க போல். ஸோ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அப்படியே மீனை பாருங்கள், செம்மையாக பொரிச்சு வச்சுருக்காங்க. சங்கரா மீன் குழம்பு, சங்கரா மீன் பொரியல். இப்போ வந்து நல்லா நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சம் அப்படியே நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேரளா சாரிக்கு ஒரு ப்ளவுஸ் கூட கரெக்டாகவே அமையலை, அதனால் இந்த சாரியை நான் வியர் பண்ணிட்டேன். இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி சாரி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து எங்கள் டியூஷன் பசங்க தான் வந்து கேக் வாங்கிட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எத்தனை சொந்தங்கள், எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் நம்ம நல்லாயிருக்கும்னு நினைக்கிற ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எனக்குன்னு இருக்கவங்க இவங்க தான். எனக்கு வந்து 1000 சொந்தங்கள் இருந்தாலும் வந்து என்னோடய டியூஷன் பசங்க வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. லாஸ்ட் இயர் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. என்னோடய டியூஷன் பசங்க நின்றுருப்பாங்க. ஃபஸ்ட் ஆனிவர்சரியிலையுமே இப்போ நம்ம கேக் கட் பண்ண போகிற நேரம் வந்தாச்சு. கேக் கட் பண்ணுறதுக்கு சரியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னோடய டியூஷன் பசங்க எல்லோரும். அதுக்கடுத்து ராவின் வந்து எனக்கு வந்து கொலுசு வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதையும் அவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்சு எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் பிரிஞ்சிடக்கூடாது. நம்ம எப்போயுமே நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கணும். ராவின் எனக்கு கடைசி வரை ஊட்டி விடுறதுக்கு கரெக்டாக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் ஆகிருக்கும். ஏன்னா நான் வந்து குழந்த பாப்பாலாம் பிறந்ததுக்கப்புறம் தான் இப்போ தான் எடிட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ராவின் எனக்கு வாங்கி கொடுத்த கொலுசை பாருங்கள். சிரிச்சிட்ருந்தேன் அதை பார்த்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.